ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். மஹேந்திராவோட 7XO பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க வரும். மஹேந்திராவில் ரீசெண்டாக இப்போ ஒரு 7 சீட்டர் எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, 9S மாடல். கிட்டத்தட்ட டிசைன் லாங்குவேஜ் சேமாக தான் இருக்குது. வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் MX கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏ சீரீஸில் தான் வருது. 6 வேரியண்ட்டில் வருது. AX, AX3, AX5, AX7, AX7 Tech அண்ட் AX7L. நம்மக்கிட்ட இருக்குது AX7L தான். பெட்ரோல், டீசல், மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. டாவின்சின் டேம்பிங் டெக்னாலஜி சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்லேயே உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்துடும். ஒரு லக்ஸரியான ஒரு கார் ஃபீல் கொடுக்குது. மறுபடியும் விலை வரும் பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் 13.66 லேக்ஸ் எக்ஷோரூம் ஆரம்பிச்சு 24.11 லேக்ஸ் வரைக்கும் எக்ஷோரூம் போகுதுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மஹேந்திரா கார் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை என்கொயர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்டீரியர்ஸ் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே போல் லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 180mm 250mm வரைக்கும் இப்போ சென்ஸ் பண்ணணும். 17% ஐஸ்டன் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 7Xோட கீ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் ஒரு கான்ட்ராஸ்டான எலமெண்ட்ஸோட மஹேந்திரா லோகோ வந்திருக்கு. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லாக், அன்லாக் பட்டன், வூட் ஓப்பனிங் அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கூலிங்கே இதிலே ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஃப்ரண்ட்டில் ரேடாருக்கான சென்சார் இருக்குது. கேமரா முன்னாடி 1.5லேருந்து 8 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெயின் சென்சாரும் அங்கே இருக்குது. ஸோ லெவல் 2 ADAS நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர் வாஷர் வந்துடும். போனட்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்து வந்து 4695mm கொடுத்துருக்காங்க. வித் 1890mm, வீல் பேஸ் 2750mm வந்திருக்குங்க. ஸோ வண்டியோட டேங்க் ஒரு 60 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ மஸ்குலராக இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில். ஃப்ரண்ட் லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 DRLs வர மாதிரி இருக்கும். இப்போ சிங்கிள் DRLs நல்லா ஸ்லீக்காக காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள ஹெட்லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை ப்ரொஜெக்டர் ஃபங்க்ஷன் வந்து LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 2 வருது குரோம் ஃபினிஷிங்கோட. ஃபாலோமி ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட் டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பினேஷனவே பக்காவாக இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர் சீக்வென்ஷியல் டைப்பில் வந்திருக்கு. வண்டியில் உங்களுக்கு ஃபாக் லேம்போட பொசிஷன் மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப் டைப்பில் இருக்குது ஃபாக் லேம்ப். வித் கார்னரிங் லேம்ப்ஸும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் டர்ன் பண்ணும்போது இந்த லைட் போட வரையும் கீழே ஸ்கிப் லைட்டும் ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு மேட் ஃபினிஷிங், சென்டரில் ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. நல்ல ஒரு ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மஹேந்திரா லோகோ, கேமராவும் வந்திருக்கு. காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இன்டர்டூன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாசிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைவீல்ஸோட டிசைனும் மாறி இருக்கு. டைமண்ட் கட் ஃபினிஷிங்கில் ஒரு பிளாக் கலரில் குரோம் ட்ரீட்மெண்ட்டோட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடும். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 235/55 19 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெக்போஷன் ஸ்டர்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பும் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் தாறுமாறாக இருக்குது. அண்ட் வண்டியோட வீல் ஆச்சஸ் கிளானிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட் ஃபினிஷிங் கிடையாது, கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே ஒரு பிளாக் கலர் எலமெண்ட்ஸ் வந்து ரன் ஆகுதுங்க. ஸோ இது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. காரோட சைட் ப்ரொஃபைல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரிப்ஸ், டர்ன் இண்டிகேட்டர், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இங்கே கேமரா இருக்கு இல்லையா, ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா கிடையாது, 540 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபைன் ஆண்டனா இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் இருக்கு. ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வந்துடும். இங்கே ஒரு வாஷர் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ், வைப்பர் பிளேட்ஸும் வந்து இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இந்த இடமா வந்து அழகாகவே முடிச்சிருக்காங்க. பேக்கில் இருக்கிற லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஒர்க் பண்ணி லைட் செட்டப் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. LED செட்டப்பில் தான் லைட்ஸ் வருது. அண்ட் இந்த இடத்துல 7XL பிராண்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா லோகோ இங்கே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட்டில். கேமரா வந்து இப்போ சென்டராக இல்லாமல் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்திருக்கு. அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா XUV 7XO. ஸோ முன்னாடி வந்து 711 இருந்தது, இப்போ 7XOன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிருக்காங்க. அண்ட் மோரோவர் வண்டியோட பம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபுல்லாமே வந்து ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர், இங்கே வந்து ஒரு டார்க் குரோம் ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்கு. சின்ன சின்ன டெக்ஸ்சரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் டீட்டெயிலாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கே வந்து ஸ்கிப் பிளேட் வந்து ஒரு சில்வர் கலரில் இருக்குது. பார்க்கிங் சென்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து அழகாகவே நீட்டாக முடிச்சிருக்காங்க. வண்டியோட ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குங்க. ஸோ அது வந்து ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரில் இருக்கிற இந்த தேர்ட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50-50 ஸ்பிட் அப் சீட்டோட வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் 5 மெம்பர்ஸ் தான் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லக்கேஜ் வந்து நிறைய வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. நல்லா ஃப்ளாட்டாக தான் உங்களுக்கு ஃபோல்ட் ஆகுது.
மொரோவர் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸில் போயிட்டு அந்த சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வச்சு ஏற்றி இறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாக் கலரில் முடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வண்டியோட பூட் ஸ்பேஸ். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 60 liters இருக்குங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன் டேப்ல நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பெட்ரோல், சாரி டீசல்லும் இருக்கு. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஆயில் வந்து இந்த இடத்துலயே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி தான். அதே போல் காரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லைனில் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்கில் அழகாகவே ரன் ஆகுது. ஏற்கனவே இருந்தது தான். இருந்தாலும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்குது. பி பில்லர், சி பில்லர் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. காரோட டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் ரயில் இருக்கு. இந்த ரூஃப் ரயிலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் கிரே வித் இங்க பிளாக் கலர்ல வந்துருக்கு. அதுக்கும் மேல ஒரு பெரிய பெனாரமிக் சன்ரூஃபும் இருக்குங்க. ஸோ உள்ள போயிட்டு அந்த சன்ரூஃப்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். காரோட ரியர்லேயே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும். அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மல்டி லிங்க் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்திருக்கு. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்லாம் நீட்டாக முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு காசு கட்டியுமே இங்கே மஹிந்திரா பண்ணலைங்க. காரை அன்லாக் பண்ண உடனே இந்த ஹேண்டில் பாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அதே போல் சாவி போடுற ப்ரொவிஷனை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட இன்டீரியர்ஸ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டுக்கு மேட்சிங்காக அப்படியே வந்து டோர்ஸ்லேயே வந்து அந்த கலர் காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் பிளாக் கலரில் இருக்குது. இங்கே பீச் கலர், இங்கே ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் எலமெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. வித் மெமரி ஃபங்க்ஷனோட இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர் ரெண்டு சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அங்கே டோர்ஸ்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஹார்மன் கார்டனோட 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ட்வீட்டர்ஸ் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கிராப்ரைல் பார்த்தீங்க அப்படின்னா கலர் எலமெண்ட் வந்து ஒரு மேட், ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான லேஅவுட் எப்பவுமே கிளாஸியான ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில். அண்ட் இந்த பட்டனோட குவாலிட்டி லெவல்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. 4M அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் அம்ப்ரெல்லா வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸ் உள்ள போயிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சீட்டோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல இருக்கு. சைட்லயும் ஏர் பேக் இருக்கு. ஸோ 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா வந்துருது. ஒரு இந்த டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்கு. வெண்டிலேட்டட் சீட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் மோடு இருக்கு. ரியர்ல போயிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பா சப்போர்ட்டும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட லெதர் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்கு. சென்டரில் டிரைவருக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்டும் இருக்கு. காரோட இன்ஜின் நம்பர், மாடல், சேசிஸ் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு டெட் பாடல் இருக்கு. 2 லிவரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் மாடல் ஓப்பன் பண்றது ஹூக் வந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி லிவர் இருக்கு. இஎஸ்பிக்கான பட்டன் இருக்கு. ஐடல் ஸ்டாப் ஷாப்பும் இங்கே ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் லெதர் இன்செர்ட் மாதிரி ஸ்டிச்சஸ் வந்துருக்கு. ஏசி வெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கான்ட்ராஸ்டாக ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரே லேஅவுட்ல இருக்கு. ஸோ அதெல்லாமே ஸ்க்ரீன் லேஅவுட்லாம் உள்ள போயிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து ஒரு பெரிய பனாரமிக் சன்ரூஃப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஓப்பன் ஆகுதுங்க. எஸ், ஃபுல்லாக மேசிவாக இருக்கு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக வந்து இந்த சன்ரூஃப் வந்து இருக்கும். இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவருக்கு ரன்னிங்ல டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன்ல தான் இருக்கு. ஸோ இங்கே வந்தால் மட்டும்தான் அது விசிபிள் ஆகுது. ஸோ டிரைவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது ஆன்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த 2 ஸ்க்ரீன் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா தெரியுது. இது ஒரு அட்டென்ஷன் டீட்டெயில் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் கலர்ல ஒரு டீகட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து 3 ஸ்போக்கா இருக்கும், இப்போ 2 ஸ்போக் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மஹேந்திராவோட லோகோ, இங்கே ஒரு ஏர் பேக் ஆட் ஆயிருக்கு. அண்ட் மோட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மோரோவர் ADAS ஃபீச்சர்ஸ்க்கான பட்டன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ ஸ்விட்சஸோட குவாலிட்டி அண்ட் டிசைன் லாங்குவேஜ் பக்காவா இருக்கு. பிளாக் வித் ப்ரௌன் காம்பினேஷன்ஸ்ல நல்லா கொடுத்துருக்காங்க வித் லெதர் ஸ்டிச்சஸோட. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல் அண்ட் இந்த பக்கம் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸ்டேரிங் காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் இருக்க ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயல் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே ரொட்டேட் பண்ணுற ஸ்க்ரீனை பாருங்க, ஒரு ஐக்கானா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஐக்கானுக்குள்ளே போகணும், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ செட்டிங்ஸில் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் டச் பண்ணணும் இல்லை, இந்த டயலை கூட நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஐக்கானுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக உள்ள எனேபிள் ஆகும். ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஸ்பீக்கர்ஸ் ஹார்மன் கார்டனோட வந்துருக்கு.
ஸோ நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மகேந்திரா இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. வண்டியோட டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து லெதர் ஸ்டிச்சஸோட வந்துருக்கு, நல்லா ப்ரீமியமாக. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஷாப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியோட வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்கில் ஆட் ஆயிருக்கு. பேசஞ்சர் ஏர் பேக் வேணும்னா ஆஃப் பண்ணுற மாதிரி அசான் லேம்ப்கான ஸ்விட்ச். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸியான பிளாக் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே ஓப்பன் ஆகுது. 2 ஒயர்லெஸ் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர், இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே வந்து யூஎஸ்பிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே வந்து இலுமினேஷன் லைட்டிங் வந்திருக்கு. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங்கில் போயிட்டு நீங்கள் மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கிங் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தும் போது அதுவே வந்து எனேபிள் பண்ணிக்குது. ஆட்டோ ஹோல்ட் பட்டன் இங்கே ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட டிரைவிங் மோட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயலை வந்து நான் இங்கே மாத்திரேன், ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அதே போல் ஹோம் பட்டன் போனோம்னா இங்கே போய்க்கலாம். அண்ட் இந்த பட்டன் மியூட் பட்டன், இது ஏசியான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயலுக்கு சுற்றி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. வேணான்னா நீங்கள் இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணலாம். காரோட சென்டரில் ஒரு பெரிய லேஅவுட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குங்க. இந்த ஆம்ரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லெதர் ஸ்டிச்சஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. மோரோவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து ஆட் பண்ணியிருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லாங் ட்ரைவ் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆம்ரெஸ்ட்னால. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து 3Dயில் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. கேமரா குவாலிட்டியெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மோரோவர் உங்களுக்கு இந்த ஆங்கிள் பார்த்துக்கலாம், ஃப்ரண்ட் ஆங்கிள், ரியர் ஆங்கிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வண்டியோட பேசஞ்சர் சைடு வந்து ஒரு கிராப் ரயில் பெருசாக இருக்குது. இங்கேயும் வந்து மியூசிக் சிஸ்டம் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிரர் வித் இந்த லைட்டும் வந்து ஆட் ஆகிருக்கு. எஸ், பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்ணால் அந்த லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகுது. இது ஒரு அட்ராக்ஷன். மோரோவர் மேலே லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லைட்ஸுமே வந்து எல்இடி செட்டப்பில் அழகாக வந்திருக்கு. அண்ட் எஸ்ஓஎஸ் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. மோரோவர் இங்கே மேலே சன்ரூஃப்கான பட்டன் தனியாக இருக்குது. சன்கிளாஸ் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. ஐஆர்விஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெசல்லெஸ் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலே டிரைவர் சைடுக்கும் மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்லி சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் ஆட் ஆயிருக்கு. காரோட செகண்ட் ரோ சீட்டில் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ரைஸ் வந்து இங்கே டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ட்ரிபிள் கலர் லேஅவுட்ல வந்து அழகாக ஆட் ஆயிருக்கு. ஸோ பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் நல்ல ஒரு கலர் செட்டப்ல இங்கே வந்திருக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து 2 இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸும் ஆட் ஆயிருக்கு. வண்டியோட ரியர் சீட்டில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ரியர்லேயும் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். நான் ஐஓஎஸ்எஃப் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிட்ஸு கூட்டு போனாலும் நீங்கள் அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு உட்காந்து கம்ஃபர்ட் பார்க்கலாம். வண்டியோட ரியர் சீட் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ஸ்பேஸ் பிளண்டியாக இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து பாஸ் மோடும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தே நீங்கள் இந்த சீட்டை வந்து முன்னாடி பின்னாடி கொண்டு வரலாம். ஸோ இங்கே பின்னாடி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஆக்சுவலாக வருது. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ்க்கான ஒரு டைப் சி போர்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ரியரில் ஏசி வெண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆட் ஆயிருக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ 2 65 வாட்ஸ் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓவரால் சீட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ அப்படியே வந்து இந்த அளவுக்கு வருது. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஸோ ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து செகண்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் சீட்டோட பெல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இங்கே ஆட் ஆயிருக்கு. பேக்கில் ஒரு கிராப் ரயில் இருக்குது. இங்கே ஒரு கோட் ஹூக் கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. காரோட ரியர்லேருந்து பார்க்கும்போது டேஷ்போர்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரீமியமாக ஒரு லக்ஸுரி காரில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஸோ நம்ம இந்தியன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது டிசைன் லாங்குவேஜில் பக்காவாக பின்னி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். காரோட தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு செகண்ட் ரோலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே பாருங்கள், அதை நான் புல் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகுது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை.
அண்ட் இந்த 2 சீட்டும் வந்து 50-50 ஸ்பிட் அப் சீட்டில் கொடுத்துருக்காங்க வித் ஃபோல்டபுள் ஃபங்க்ஷனோட. ஸோ உள்ளே போயிட்டு அதை உட்காந்து கம்ஃபர்டபுள் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள், நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோ சீட்டுங்க. ஸோ தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெக் ரூம் வந்து இந்த அளவுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பாருங்க 50-50 ஸ்பிட் அப் சீட் இருக்கிறதுனால ஒரு ஆள் தாராளமாக வந்து இந்த இடத்துல உட்கார மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சீட்டு வந்து தனியாகவே இருக்குது. வித் ஹெட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்ல இந்த இடத்துல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்கு, ஸ்பீக்கர். இங்க கிராப் ரயில் வித் கோட்டூக்கும் வந்து இங்க தேர்ட் ரோல ஆட் ஆயிருக்கு. பெரிய ஒரு கிளாஸுமே இருக்கு. ஸோ வியூவிங் ஆங்கிள் பக்காவா இருக்கும். ஏசி வண்டி வந்து உங்களுக்கு தேர்ட் ரோல இந்த இடத்துல வந்துடுது. இங்க ஒரு மியூசிக் சிஸ்டம், சப்வூஃபர் வந்துடும், வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இந்த இடத்துல ஒரு சின்ன ஹூக் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஏசி வெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் டைலரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஏசியோட ப்ளோவர் கண்ட்ரோல், 12 வாட்ஸ் பவர் சாக்கெட் ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. காரோட இன்ஜின் போனட் மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஹெவியான ஒரு வெயிட் இருந்துச்சு, என்னால் தூக்கவே முடியல. கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, பெட்ரோல் அஸ் வெல் அஸ் டீசல். பெட்ரோல் தான் நம்ம கிட்ட இருக்குது. டர்போ பெட்ரோல் 2.2 லிட்டர், 200 PS பவர் இருக்குது, 380 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின். இதே நீங்கள் டீசல் போனீங்கன்னா 2.2 லிட்டர் சிஆர்டி இன்ஜின். அது ஒரு 182 PS பவர் இருக்குது. 420 Nm டார்க் வந்து மேனுவலும், 450 Nm டார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. டீசலில் மட்டும்தான் உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறதுனா டீசல் தான் எடுப்பேன், என்னோட ஃபேவரெட்டு. அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. எஸ், இந்த ஆல் நியூ 7XO மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. மோரோவர் எனக்கு பிடிச்சது பேஸ் மாடலே ஒர்த்து தான். ஏன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் வந்துடும், 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிப்ஸாப் ஜூம் டிரைவிங் மோட்ஸ், ABS CBD ப்ளஸ் ஒரு 17 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு டேமேஜ் டேம்பிங் டெக்னாலஜி சஸ்பென்ஷனும் பேசிக்லேருந்தே வந்துடுது. லைட் செட்டப்பும் எல்இடியில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.